ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லார்ட் முருகா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட் தான். ஓகே, இப்போது காமனாக நான் இதை வந்து ஷஃபில் பண்ணி கார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ஜென்ரலாக தான் இருக்க போது. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கான மெசேஜஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, முருகன் சொல்லக்கூடியது சில பேர் வந்து இப்போ வேலையில் பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை வந்து வேலை தேடிட்டு இருக்கலாம். வேலை ஆஃபீஸில் வந்து இப்போது அந்த ஒரு இதில் வேலையை விட்டு தூக்குற நிலைமைகளில் இருக்காங்க, ஒரு பயத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படின்னா, கவலைப்பட வேண்டாம். முருகனுக்கு வந்து முருகனுடைய வேலுக்கு வியாழக்கிழமை பாலாபிஷேகம் பண்ணுங்கள். உங்களுக்கான பலன் வந்து கிடைக்கும், வேலை சீக்கிரம் கிடைக்கும். இந்த ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் இருக்கீங்க, வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோன்னு அந்த பயம் இருந்தால் அது நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத இங்கே ஒரு மெசேஜஸாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேருக்கான மெசேஜஸ் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒரு ஈகோனால் வந்து சில விஷயங்களை வந்து உங்கள் கண்ணு முன்னாடி கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை தடுக்கிறீங்க. இவங்க சொல்லி நான் கேட்கணுமா, இது பண்ணி எனக்கு இதனால் இது வேணுமா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி சில பேர் கொஞ்சம் ரூடாக இருக்கீங்களா, உங்களோட விஷயத்த உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கூடயோ, இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்கலாம், மேபி வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க சொல்லிலாம் நம்ம கேட்கணுமா, நம்மளை விட அவங்களுக்கு நிறையா நாலேஜ் இருந்திருப்போதா அந்த மாதிரியோ, இல்லை வார்த்தைகளால் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜஸ் கொஞ்சம் நீங்கள் சின்னவங்க கிட்ட இருந்து கூட நம்ம விஷயங்களை கற்றுக்கலாம். புதுசாக வந்தாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் அடுத்தவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம், நீங்கள் உங்கள் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்றதையும் இங்கே ஒரு மெசேஜஸாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருப்பியும் உங்களுக்கு இப்போ நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடந்துகிட்ருக்கு, ஒரே அடுத்த சிக்கல்கள் ஒன்று பண்ணலான்னு பார்த்தா அடுத்துன்னு இருக்குது அப்படின்னா உங்களுக்காக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சிக்கல்கள் தீர்க்கக்கூடிய முருகனோட மந்திரம் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமகா. இதை வந்து ரிப்பீட்டடாக ஒரு 21 டைம்ஸ் ஒரு 48 டைம்ஸ் சொல்லிகிட்டே இருங்க. எப்பேற்பட்ட சிக்கல்கள் இருந்தாலும் அதை வந்து உங்களுக்கு முருகன் அதிலேருந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்பாருன்றதையும் ஒரு மெசேஜஸாக இருக்குது. 2 பியூட்டிஃபுல் மெசேஜஸ் அதுக்கப்புறம் இருக்குது. நீங்கள் இப்போ நிறைய கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க, நிறைய விரதங்கள் இருந்தாச்சு, எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு, பலன் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எப்போவுமே உங்கள் கூட முருகன் துணையாக இருக்காங்க. எந்த இடத்துலையும் உங்களை ஒரு கீழே கை விடவே இல்லை, அவரோட கைக்குள்ளே தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க. ஸோ பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி இந்த வேலை பிடிச்சி கொண்டு இருக்க மாதிரி அவர் வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. எப்போவுமே உங்கள் கூட உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைகள் வரும்போது விஸ்வரூபம் எடுத்து வர தயாராக இருக்காங்கிறதையும் இங்கே மெசேஜஸை சொல்கிறாங்க. அதே மாதிரி குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக வெயிட் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ட்ரை பண்ணலாமா, அதாவது வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் ட்ரை பண்ணலான்னாலும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி கோவிலுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க முருகன் கோவிலுக்கு வேண்டுதல் வச்சுருக்கீங்க, ரொம்ப நாளாக போக முடியாத கோவில்களுக்கு போகக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே மெசேஜஸாக பார்க்குறேன். ஹோப் யாருக்கு எப்படி மெசேஜ் ரெசனேட் ஆச்சுங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.